நரேந்திர மோடியும் அவருடைய செக்யூரிட்டியும் இருக்கும்போதே அவங்க முன்னாடியே லேப்டாப்பு மொபைல்லாம் திருடிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் எங்கே, இந்த ஏஐ சமிட் நடக்குது பாருங்கள், டெல்லி பாரத் மண்டபத்தில், அந்த இடத்துல. இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அனசுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் உங்கள் கருத்தையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஏஐ சமிட், இது வந்து உண்மையிலேயே இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு விஷயம். பிப்ரவரி 16 ஆரம்பித்து பிப்ரவரி 20 வரைக்கும் 5 நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த சமிட் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஏஐ அவங்க க்ரியேட் பண்ண நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே ஸ்டால் போட்டு பயங்கர கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லி பாரத் மண்டபத்தில். உண்மையிலேயே பெருமையான விஷயம் இந்தியாவில் வந்து ஏஐ சமிட் நடக்கிறது. இந்த ஏஐ சமிட் நடந்தால் அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அது யாருக்கு பெருமை சேர்க்கும்? நம்ம ஜிக்கு தான். ஏன்னா இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அவரை பற்றி தான் பேசுவாங்க, அது அவருக்கும் தெரியும். ஸோ இந்த சமிட்டுக்கு வந்து பெரிய ஒரு ஹைப் இருந்திருக்கு. ஏஐ சமிட் அப்படின்போது இன்றைக்கி தலைமுறை, அதாவது நம்ம ஜென்சி பசங்கள்லேருந்து எல்லாருமே அந்த ஏஐ டெக்னாலஜியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அதுக்கு பெரிய ஒரு ஹைப் இருந்தது. அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்குது. சுந்தர் பிச்சை, சாம் ஆல்ட்மேன், அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அப்படின்னும்போது அதுக்கான ஹைப் பயங்கரமாக இருந்தது. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும்லாம் ஹோட்டல் புக்கிங் நடந்திருக்காங்க. ஒரு ரூமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும்லாம் புக்கிங். அந்த அளவுக்கு இதுக்கு ஹைப். ஏஐ சமிட்டுக்கு வந்து 16 7 மணிக்கு எல்லோரும் க்யூ நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க உள்ளே போகிறதுக்காக. அவ்வளோ பெரிய க்யூ. அப்புறம் ஒரு 9 மணிக்காக உள்ளே எல்லாரையும் விட்டுருக்குறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏஐ சமிட் அதுவும் இந்தியாவில் நடக்குது அப்படின்னும்போது, அதுவும் சுந்தர் பிச்சை இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னும்போது அதுக்கான ஹைப் தெரியும் இல்லையா? எக்கச்சக்கமான மக்கள் வந்து அந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்குள்ளே போயிருக்கிறாங்க, அந்த பாரத் மண்டபத்துக்குள்ளே. போன போது ஒரு 12 மணிக்கு மொத்த பேரையும் வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 9 மணிக்கு உள்ளே ஏறி 12 மணிக்கெலாம் அங்கே வந்திருந்த அத்தனை பேரையும் உள்ளே வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற ஸ்டால் வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கே ஸ்டால் போட்டிருக்கிறவங்களையும் மொத்தமாக வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் அங்கேயே வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து லேப்டாப் எல்லாத்தையும் அங்கேயே வைங்க, கொஞ்சம் நேரம் வெளியில் போங்க, நம்ம ஜி வராரு, அவர் வந்து உள்ள ஒரு விசிட் அடிச்சுட்டு போயிடுவார், அதனால் நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு அத்தனை பேரையும் அங்கே அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்தவங்களையும் அங்கே ஸ்டால் போட்டிருந்தவங்களையும் மொத்தமாக எல்லாரையுமே வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஜி உள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் உள்ளே ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட். அங்கே இங்கே அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டால்லலாம் வந்து அந்த ஸ்டாலுக்கான ஆட்கள்லாம் இல்லாமல் ஜியோட கூட கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க பாருங்கள். அவங்களே வந்து ஜிக்கு இந்த மாதிரி வளர்க்குற மாதிரி, அவர் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி, அப்படி எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரும் அப்படி ஸ்டில்லாம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு தான் ஜி போகிறார். வெளியில் அனுப்பிச்சாங்க பாருங்கள். அத்தனை பேருக்கும் வந்து தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, அவங்க கையில் மொபைல் ஃபோனும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உள்ளே தானே இருக்குது, எல்லாமே மொபைல் ஃபோன் மொத்தமாக எல்லாமே உள்ளே இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வந்த பல ஏஐ டெவலப்பர்ஸ், அதாவது அங்கே ஸ்டால் போட்டிருந்தவங்கெல்லாம் கூட வெளியில் நிற்கிறாங்க. அங்கே ஸ்டால் போட்டிருந்த ஒருத்தர் தான் வந்து தனஞ்சயன் யாதவ் அப்படின்றவர். அவருடைய ஸ்டாலில் வந்து வியரபிள் சேப்பியன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அந்த ஏஐ ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருந்திருக்குது. அவரையும் வெளியில் போக சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்னங்க என்னோடய பொருள், என்னோடய லேப்டாப்பாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை, எல்லாத்தையும் இங்கே வைங்க, உள்ளே வந்து நம்ம ஜியும் அவருடைய செக்யூரிட்டிஸ் தான் இருப்பாங்க, அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வேறு யாரும் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவரும் அவருடைய லேப்டாப்பு, மொபைல் ஃபோன், அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, வியரபிள் சேப்பியன் அப்படின்ற ஒரு ஏஐ ப்ராடக்ட், அது எல்லாமே அங்கே வச்சுட்டு அவரும் வெளியில் போயிருக்கிறார். நம்ம ஜி வந்து உள்ள அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து போனதுக்கப்புறம், அதாவது இவங்க தண்ணி சாப்பாடு எதுவும் இல்லாமல் வெளியிலே நின்று இருக்கிறாங்க. இவர் போனதுக்கப்புறம் உள்ளே விட்டுருக்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம தனஞ்சயன் யாதவுடைய அந்த ஸ்டாலில் ஒரு பொருளும் இல்லை. அவர் வச்சுட்டு போனால் ஒரு பொருளும் இல்லை, எவனோ அடிச்சுட்டு போயிருக்கான். அதாவது அவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு நம்ம ஜி, அவருடைய செக்யூரிட்டிஸ், அப்புறம் ரயில்வே மினிஸ்டர்லாம் தான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் பிஜேபியை சேர்ந்தவங்க இவங்க தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போதே, நம்ம ஜி இருக்கும்போதே ஒரு ஸ்டாலில் இருந்து இந்த மாதிரி பொருட்களை யாரோ களவாணிட்டு போயிருக்கிறாங்க. ஜி இருக்கும்போதே, அதாவது நம்ம நாட்டில் எல்லாத்தையும் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போதே, அவருடைய செக்யூரிட்டிலாம் இருக்கும்போதே ஒரு ஸ்டாலில் இருந்து முக்கியமான இந்த மாதிரி ஏஐ பொருட்களையெல்லாம் திருடிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கொடுமையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி, டெல்லியை சேர்ந்த யூனிவர்சிட்டியோட அவங்களுடைய ஒரு ஸ்டால் ஒன்று இருக்குது. அதில் வந்து அவங்களே அந்த யூனிவர்சிட்டிலேயே டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட், நம்ம நாய் ஒன்று, டிவி கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது நாய் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ரோபோ நாய், அதை நாங்களே உருவாக்குனது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதோடைய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த ஏஐ நாய்க்கு வந்து ஓரியன் அப்படின்ற பேர்லாம் வச்சு அதை பற்றி நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம
ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அவருடைய அந்த பேஜ்லேயும் அதெல்லாம் போட்டிருக்கிறார். அவருடைய ரீல்ஸ் போடுவார் இல்லையா சாதாரணமாக, அதிலெல்லாம் போட்டு மொத்தமாக பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிற நேரத்துலையே திடீர்னு பார்த்தா அந்த ஸ்டாலுக்குள்ளே இருக்கிற சில பேர் வந்து இந்த நாயை நம்ம வேற எங்கேயோ பார்த்துருக்கோமே, அதாவது அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அவங்களே தயாரித்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நாயை வந்து சில பேர் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்குது இது வந்து மார்க்கெட்டில் 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிது, இது சைனாவுடைய ப்ராடக்ட் ஆச்சு அப்படின்னு சந்தேகம் வந்து அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா ஆமாம் அது சைனா ப்ராடக்ட்டு, இங்கே 2 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிது, அதை வாங்கிட்டு வந்து நாங்களே டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டிக்காரங்க ஏமாற்றிருக்கிறாங்க. எங்கே எல்லா நாட்டிலேருந்தும் வந்து அவங்களுடைய ஏஐ ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணுற ஒரு இடத்துல, இந்த ஏஐ சமிட் நடக்கிற இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது இந்தியாவை சேர்ந்த அதுவும் டெல்லியை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து இந்த ஏஐ நாயை நாங்களே தான் தயாரித்தோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க. இது அப்புறம் அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டாலை உடனே காலி பண்ண எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் 6 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த ஸ்டாலை காலி பண்ண வச்சுருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொன்னது ஒழுங்காக புரிஞ்சுக்கல, இதை நாங்கள்லாம் உருவாக்கலை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் உருவாக்கணும்னு இருக்கோம் அப்படின்லாம் போட்டு சமாளிச்சிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு இந்த ஒரு விஷயம் சைனாவில் தெரிஞ்சு சைனாவில் இருக்கிற பேப்பர்லலாம் போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் இந்தியாவில் நடக்கிற ஏஐ சமிட்டில் அவங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது, ஒழுங்கான ஃபுட்டு கிடையாது, தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஸ்டாலை காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. நம்ம ஜிக்கு வந்து இந்த மாதிரி ஏஐ சமிட்லாம் நம்ம நாட்டில் நடத்தணும், அதை வந்து உலக அரங்கில் மற்ற நம்ம நாட்டை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சரியான விஷயம் தான். ஆனால் அதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னா அதுவே நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்றது இந்த ஒரு சமிட் வந்து உதாரணம். அதில் மெயினாக ஜி வந்து இந்த ஏஐ சமிட்டில் வந்து சுந்தர் பிச்சை, சாம் ஆல்ட்மன்லாம் வர்ற ஒரு இடத்துல வந்து இவருக்கு ஒரு 4 மணி நேரம் என்ன சொல்லி இவருக்கு என்ன புரிய போகுது, இவங்க அந்த ஏஐ பற்றி சொல்லும்போது இவருக்கு என்ன புரிய போகுதுன்னு தெரியல. இவர் ஏற்கனவே அத்வானியுடைய ஒரு ஃபோட்டோ வந்து நான் 1986 ஒரு டிஜிட்டல் கேமராவில் எடுத்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அந்த டிஜிட்டல் கேமரா வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததே வந்து 1991 தான், இந்தியாவுக்கு வந்தது 1995. ஆனால் அந்த ஒரு டிஜிட்டல் கேமரா வச்சு 1986 அத்வானியை ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொன்னவர் தான். இவருக்காக அந்த கேமராவை கண்டுபிடிச்சி இவர் கையில் கொடுத்து அப்புறம் இவர் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் கேமரா வந்து மார்க்கெட்லேயே விட்டுருக்குறாங்க. அதுவும் 4 வருஷம் கழிச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம ஜி வந்து டெக்னாலஜியை பற்றி பயங்கரமாக புழுத்துவார். அதுக்கப்புறம் பலாக்கோட் தாக்குதலுக்கு வந்து மேகங்கள் நிறையா இருக்கிறதுனால ரடாரில் வந்து நம்ம விமானங்கள் தெரியாது, போய் தாக்குதல் நடத்துங்க, போங்க அடிங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம ஆர்மி சீஃபே தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு இவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரடாருக்கும் மேகங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏன்னா அது வந்து ரேடியோ வேவ்ஸில் ஒர்க் பண்ணுது அப்படின்றத போட்டு கீழ்ச்சதுக்கப்புறம் அங்கே இவருடைய அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் மக்களுக்கு புரிஞ்சுது, எந்த அளவுக்கு வந்து நம்ம ஜிக்கு வந்து புத்திசாலித்தனம் இருக்குது, அவர் வந்து எப்படி சிந்திக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அப்போவே எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஏஐன்னா அமெரிக்கன் இந்தியன் அப்படின்னு அமெரிக்காவில் போய் சொன்னவர் தான் நம்ம ஜி. அவருக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்கு அவருக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்லாம், அதை பற்றி தெரிஞ்சவங்க அதுக்குள்ளே போகிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறாங்க, அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போகிறாங்க, இவர் போய் என்ன செய்ய போகிறார், இவர் தெரிஞ்சுக்கிட்டு இவர் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறார். உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக்கு ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.